இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்ராவின் புத்தகம் 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நிறைய பேர் நினைக்கிறது 40 நாள் 50 நாள் உபவாசம் இருந்தால் நம்ம கேட்டதை கடவுள் கொடுப்பாருன்னு நினச்சி உபவாசம் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கெட்டவங்களும் உபவாசம் இருந்து அவங்களோட தேவைகளை கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியுமே. ஏன் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியலை? கடவுள் எதிர்பார்க்குறது வெறும் உபவாசம் மட்டும் இல்லை. நம்ம கேட்குற காரியம் முதல்ல நியாயமாக இருக்கான்னு பார்ப்பாரு. அந்த காரியம் நம்பிக்கையோடு நம்ம கேட்குறோமான்னு தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் உபவாசத்தை பார்க்குறாரு. எத்தனையோ காரியங்கள் நாம் உபவாசத்தில் இல்லாமல் இருக்கும்போதும் நமக்காக நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு பதில் கொடுத்துருக்குறாருல்ல. உபவாசம் நீ பண்ணலை, அதனால நீ கேட்கறது கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நம்ம நம்பிக்கையோடு கேட்கும்போது மட்டும்தான் நமக்கு பதில் கொடுத்துருக்குறாரு. அதுக்காக உபவாசம் தேவை இல்லாததுன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து பிதாவின் மேலே அன்போடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தான் உபவாசம் இருந்தார். அதே போல் தான் நாமளும் கடவுள் மேலே நம்பிக்கையோடும் அன்போடும் விசுவாசத்தோடும் நம்ம உபவாசத்தில் இருந்தோம்னா தேவனிடத்தில் கேட்குறத நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆமேன்.